கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் 27 முதல். உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்று காலை திருச்சி போலீசாரால் தனது வீட்டு வாசலிலிருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி JM3 நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் IBC தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டார் என்ற விவரமும் தெரிய வந்தது. நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீனில் விடும்படி கேட்டோம். நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார். சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக அந்த IBC தமிழ் யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. நேற்று மாலை 6 மணிக்கு அவர் புகார் கொடுத்த உடனேவே அவருக்கு ஏதோ கைது குறிப்பாணை கொடுத்ததாகவும் அவர் இன்று 3 மணிக்கு தானாக வந்து ஆஜரானதாகவும் ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது. சொந்த ஜாமீனில் மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல. அவர் நீதிமன்றத்தில் தான் அவர்கிட்ட நோட்டீஸில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. பின்னிட்டு இல்லை, அவர் அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த போலீஸ் கைது செஞ்சுருக்கு என்னென்னு அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அவரை இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்கன்னா 5 மணிக்கு தான் அவர் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க அது மட்டும் இல்லை, இந்த தகவல் இல்லை, கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையில் நிறைய குளறுபடிகளை செஞ்சுருக்காங்க. அதனால் நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுதலை செஞ்சுருக்கு. இல்லை, இல்லீகல் அரெஸ்ட்டுன்னு சொல்லலை. அந்த இல்லீகல் அரெஸ்ட்டுக்கான காரணத்தை நீங்கள் குறிப்பாக சொல்லலாம். அதாவது கைதுக்கான காரணத்தை அவர் விசாரணைக்கு ஆஜரானார்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரிமாண்டு கேட்குறீங்க, அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க. எதற்காக கைது செய்தேன்னு குறிப்பாக காரணம் சொல்லலை. அதாவது ரீசன் ஃபார் அரெஸ்ட், கைதுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லலை, சட்டத்தில் நிறைவேறும் அளவுக்கு சொல்லலை அப்படிங்கிறதா நீதிபதி காரணமாக சொல்லியிருக்காரு. இல்லை, நாளை அவர் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரோட நிரந்தர முகவரி சென்னைங்கிறதுனால அவர் திருச்சி மாவட்டத்தை சேராதவர், வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால 2 நபர்களை ஜாமீன்தாரர்களாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ ஆஜர்படுத்த சொல்லி நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டிருக்கு. இல்லை, இந்த வழக்கில் நீதிமன்றம் வழக்கு பிணை கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வழக்கில் நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றும் பட்சத்தில் அவரை கைது செய்ய முடியாது. அவர் வழக்கு விசாரணைக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். பொதுவாக எல்லா வழக்குலையும் வழக்கு விசாரணைக்கு இடையூறு செய்யக்கூடாது, சாட்சியங்களுக்கு எந்த இடைஞ்சலும் தரக்கூடாது, அதுதான். இல்லை, அது இன்னுமே தான் தெரியும். டீட்டெயில் ஆர்டர் நாளைக்கு தான் காலையில் தான் தெரியும். இல்லை இல்லப்பா, பின்னாடி வாங்க. இல்லைங்க, KR பாலாஜி JM3 ஆமாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்ரீவா காருக்குள்ளேருந்து இறக்கவே இல்லை ப்ரோ, இன்னும் காருக்குள்ளேருந்து இறக்கவே இல்லை. போயிட்டு தான் போயிட்டு இருங்கண்ணே கிட்ட அப்படியே நிப்பாட்டுங்க, அப்படியே இருங்க, அசையாதீங்க, யாருமே இருக்க முடியாது. உங்க மேல கேஸ் பத்தி என்ன சொல்றீங்க?
நான்